வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம லைவ் டெஸ்ட்டுக்கான டாபிக் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ 12th ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்ருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வாங்க இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த டூ ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் were inspired by the Australian Constitution. Removal of Supreme Court judges and High Court judges were adapted from the US Constitution. Choose the correct statement. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? சரி, ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான். ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சரிங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Fundamental rights are enforceable in the court of law when it is violated. 85th Amendment Act 2002 inserted Article 21A in the Constitution of India. Choose the correct statement. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி, வாங்க. ஸோ அப்போனா கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 85th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கிடையாது, 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? ஸோ 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான் ஆர்டிகல் 21A வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Under which article the Supreme Court has the power to review any judgment pronounced or made by it? ஸோ அது நீங்கள் வந்து நார்மலாக ஜுடிஷியல் ரிவ்யூ கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி, வாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 145 தான் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸை கொடுக்குது. ஸோ அது எதுக்கு ரிலேட்டட்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின். Fundamental rights in India are absolute in nature. Directive principles of state policy is not justifiable. Choose the correct statement. ஓகே, வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அப்சல்யூட் கிடையாது, இட் இஸ் நாட் அப்சல்யூட். ஓகேவா? ஸோ நாட் அப்சல்யூட். அப்சல்யூட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அப்சல்யூட்னா அந்த சட்டம் வந்து எப்பயுமே வந்து தடுக்கவே முடியாது. ஓகேவா? ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூரிங் எமர்ஜென்சி டைம் அப்போ அதை வந்து தடுத்து வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போனா அது வந்து நாட் அப்சல்யூட். ஓகேவா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஹூ சைட் த கிரேட்டர் த பவர் ஆஃப் த பீப்புள் த பெட்டர் ஃபார் த பீப்புள்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணிடுவீங்க. ஸோ ஆப்ஷன் சி தான். ஓகேவா? ஸோ காந்தி தான் சொல்லுவார். ஓகேவா? பஞ்சாயத் ராஜ் ரிலேட்டடாக இதை சொல்லியிருப்பார். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஃபார் ஹிம் தோஸ் வில்லேஜஸ் ஆர் வேர் நத்திங் பட் a sink of localism, a den of ignorance and communalism. He had refused to draft Article 370. Choose the appropriate person. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி, வாங்க. ஸோ அப்ராப்ரியேட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்பேத்கர். ஓகேவா? ஸோ அம்பேத்கர் ஆர்டிகல் 370 வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவார். அண்ட் அவர் பஞ்சாயத்து ராஜை வந்து
அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஸோ அதனால் ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் ரெடி ஆகுறப்போ இந்த பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற வேர்டு கான்ஸ்டியூஷனில் இருக்காது. ஓகேவா? சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So the President of India preside over a joint sitting of the two houses to resolve the deadlock. There is no provision in the Indian Constitution for a joint sitting of both houses on a money bill or a constitution amendment bill. Choose the incorrect one. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ கொடுத்துருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசிடென்ட் பண்ண மாட்டார், ஸ்பீக்கர் வில் ப்ரிசைட் ஓவர் அ ஜாயின்ட் சிட்டிங். ஓகேவா? ஸோ ப்ரெசிடென்ட் வந்து ஜாயின்ட் சிட்டிங்கை வந்து கால் பண்ணுவார், அதாவது அரேஞ்ச் பண்ணுவார், பட் ஸ்பீக்கர் தான் வந்து ப்ரிசைட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. வாங்க நெக்ஸ்ட் கொஷின். Under this article, the Indian Parliament cannot increase or reduce the borders of the Jammu and Kashmir. This article was eventually drafted by Gopalaswamy Iyengar. Choose the appropriate article. ஓகே, ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது எந்த ஆர்டிக்கலோட ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, ஆர்டிக்கல் 370. ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் 370 படி இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பார்டர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இந்த ஆர்டிக்கலை யார் டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபாலசுவாமி ஐயங்கார். ஓகேவா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஸோ த இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் நோ ஜூரிடிக்ஷன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். RTI, CAG and majority of Indian laws are applicable in the state. Choose the incorrect statement. So inga RTE na right to education, RTI na right to information, CAG na comptroller and auditor general. Okay va? So okay, answer பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் இது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். என்னென்னா இந்த RTI, CAG அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் லாஸ்லாம் வந்து நாட் அப்ளிகபிள் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? ஸோ நாட் அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சேஸ் தட் த ஸ்டேட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அண்ட் வில் remain an integral part of India. ஓகேவா? The state legislature has a 6-year term. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து 6-year termோடு இருக்குது. ஓகேவா? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு க்ளூ மாதிரி நானே சொல்லிட்டேன். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து 6 years டேர்மோடு இருக்கும். அண்ட் அதோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிடையாது, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கான்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் டு பி பாஸ்டு பை எனி ஹவுஸ் in 36 years and by Rajya Sabha in 45 years?
ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க. ஸோ எது அந்த பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஆப்ஷன் ஏ சரிங்களா. ஸோ த ரைட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 2015 பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜ்யசபா இதை பாஸ் பண்ணியிருக்கோம். 2016 லோக்சபா பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அண்ட் இது வந்து 1970 அப்புறமா 45 இயர்ஸ் கழித்து ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் மெம்பர் பில்லாக இருக்குது சரிங்களா. சரி ஓகே நெக்ஸ்ட்டு choose the wrong pair. choose the wrong pair. சரி வாங்க. ஸோ கொடுத்துருக்க எந்த பில் வந்து யார் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்ட் அதாவது எது ராங் பேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஓகேவா. ஸோ த மெரைன் இன்சூரன்ஸ் பில் அப்படின்றத யார் டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்பி பார்கவா அப்படின்றவர் டிராஃப்ட் பண்ணியிருப்பார் சரிங்களா. ஸோ ரிமைனிங் இருக்க 3ஓட டிராஃப்ட் மெம்பர்ஸ் எல்லாமே கரெக்டு. த இந்தியன் பீனல் கோட் பில் எப்போ வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா 1963 இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் பில் வந்து 1955. த உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மதிஷா அப்படின்ற பில் வந்து இன்ஸ்டிடியூஷன் பில் வந்து 1954 அண்ட் த மெரைன் இன்சூரன்ஸ் பில் வந்து 1960 ஓகேவா. ஸோ அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ த ப்ரைவேட் பில்ஸ் are accepted even those are constitutional amendment bills but not those are money bills. In Lok Sabha the last 2.5 hours of a sitting on every alternate Friday. So every alternate Friday வந்து இந்த private members bills பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை பற்றி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்சபாவில் லாஸ்ட் 2.5 hours சிட்டிங்ஸ் வந்து செஷன் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து எவ்ரி ஃப்ரைடே, ஆல்டர்னேட் ஃப்ரைடே கிடையாது, எவ்ரி ஃப்ரைடே. ஆல்டர்னேட் ஃப்ரைடேன்றது வந்து ராஜ்யசபாவுக்கு ஓகேவா. ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரி வாங்க. ஸோ The amendment bill will be presented before the President for his assent. The President has no powers to send it back for a reconsideration in these cases. Referendum are required for ratification of the amendment. Choose the correct one. So பார்த்துட்டிங்களா ஆப்ஷன் டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல் தி அபவ் சரிங்களா. ஸோ திரும்ப கொஷின் பாருங்கள். ஸோ ஆன்சர் பாருங்கள். ஸோ ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. ஸோ 14th எது கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரிங்களா. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ரெஃபரண்டம் அப்படின்றது அமெண்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படாது. நோ ரெஃபரண்டம் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் த அமெண்ட்மெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ த கவர்னர் ஜெனரல் வாஸ் த எக்ஸ் அஃபிஷியோ பிரசிடென்ட் ஆஃப் then Council of State. The chairperson of the Public Accounts Committee is appointed by the Speaker. Choose the correct statement.
வாங்க. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ சேர்பர்சன் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எங்கே இருந்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் த மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா. ஸோ லோக்சபாலேருந்து ஒரு மெம்பரை பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்பர்சனாக ஸ்பீக்கர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். when Premier of Madras Presidency C. Rajaji presented his first budget. So C. Rajaji வந்து Premier of Madras Presidency ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இது கரெக்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேவா? ஸோ 1937 ராஜாஜி அவரோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் August 2014 யூஸ் ஆஃப் தமிழ் ஆஸ் கோர்ட் லாங்குவேஜ் இன் தமிழ்நாடு. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செஷன் வாஸ் ஹெல்ட் ஆன் 3rd May 1952. Choose the incorrect statement. கோபால் திரும்பி சரி வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஷின். ஹூ அபாலிஷ்ட் த சிஸ்டம் ஆஃப் ஹெரிடேட்டரி ஆஃபீஸர்ஸ் சச் ஆஸ் கர்ணம் இன் தமிழ்நாடு? So hereditary village officers. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது சிஸ்டம் ஆஃப் ஹெரிடேட்டரி வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் அதோட நேம் வந்து கர்ணம். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கும். இது யார் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் சி எம்ஜிஆர். ஓகேங்களா? ஸோ எம்ஜி ராமச்சந்திரனோட ஏடிஎம்கே அவங்க வந்ததும் இதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 370 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஹாஸ் பீன் அடாப்டட் பை த இந்தியன் பார்லிமெண்ட் அண்ட் ஜம்மு காஷ்மீர் பை விச் அக்ரிமெண்ட்? வாங்க பார்க்கலாம். ஸோ எந்த அக்ரிமெண்ட்டுக்கு கீழே ஆர்டிகல் 370 இந்தியன் அண்ட் ஜம்மு காஷ்மீர் பார்லிமெண்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ டெல்லி அக்ரிமெண்ட்டுக்கு கீழே. ஓகேவா? ஸோ டெல்லி அக்ரிமெண்ட்டுக்கு கீழே. இன்னைக்கான லாஸ்ட் கொஷின். ஹூ வாஸ் த பர்சன் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி டு end his life by observing fast for many days in Gandhian way? சரி வாங்க பார்க்கலாமா. ஸோ யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி சிங்காரலிங்கனார். ஓகேங்களா? ஸோ சங்கரலிங்கனார் அப்படின்றவர் தான் காந்தியன் வேல போராடி இருப்பார். எவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 76 days வந்து இவர் ஃபாஸ்டிங் இருந்திருப்பார். ஸோ 76 days ஃபாஸ்டிங் இருந்து இறந்து போயிருப்பார். 26 ஜூலை 1956 ஸ்டார்ட் பண்ணி 13th October 1956 வரையும் அன்றைக்கி இறந்துருவார். ஓகேவா? ஸோ புக்லேயே வந்து 2 கான்ட்ரவர்ஷியலாக டேட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து படிங்க. ஓகே. அண்ட் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரியே பண்ணுங்கள். நாளைக்கான டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு சார் வந்து புதுசாக கேம் கண்டக்ட் பண்ணுவார். அதில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.